எபிசோட் 1. நிலாவின் பர்த்டே சர்ப்ரைஸ். எல்லா மனித வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு ஆசைகள் இருக்கும். வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இதெல்லாம் எல்லா மனுஷனுக்கு வர ஒரு நார்மலான ஆசை தான். ஆனால் இந்த உலகத்திலே ரொம்ப மோசமான ஒரு ஆசை தான் பதவி ஆசை. சிலர் ஆசைப்பட்ட பதவி அவங்களுக்கு கிடைக்கலனாலும் இது தனக்கானது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அதை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் சிலர் ரொம்ப கோபமும் பொறாமையும் படுவாங்க. எனக்கு கிடைக்காத பதவி வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அவங்க எக்ஸ்ட்ரீமாகவே இறங்குவாங்க. அப்படி அவங்க எக்ஸ்ட்ரீம் ஆகும்போது கோபத்துலேயும் பொறாமையிலையும் அவங்க தன்னையே மறந்து செய்கிற சில விஷயங்கள் அவங்க யாருக்காக பண்ணுறாங்களோ அவங்களோட வாழ்க்கையே தலைகீழாக மாற்றிடும். அப்படி கோபத்திலையும் பொறாமையிலும் செஞ்ச சில விஷயங்கள் நம்ம கதையோட கதாநாயகனோட வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டுச்சுன்னு தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அழகான காலை நேரம். சேலம் மாநகரத்தில் ரொம்ப ஃபேமஸான டாப் 2 இடத்தில் இருக்கும் ஒரு ஐடி கம்பெனி தான் யுவராஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இந்த கம்பெனியில் வேலை கிடைப்பது அவ்வளோ சுலபம் அல்ல. சில புத்திசாலிகளுக்கும் திறமைசாலிகளுக்கு மட்டுமே இங்கே வேலை கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த கம்பெனியில் தான் நம் கதையின் கதாநாயகன் வேலை பார்க்கிறான். அப்போது மணி 10 இருக்கும். எல்லாம் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர்கள் அவரவர் கேபினில் அமர்ந்து அவரவர் வேலையை தன் சிஸ்டமில் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த இடமே ரொம்ப அமைதியாக இருந்தது. ஆனால் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் பயங்கர பாட்டு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. இந்த சத்தம் கேட்ட உடனேயே என்னடா இன்னும் அமைதியாக இருக்கேன்னு நினச்சேன். இதோ ஆரம்பிச்சிட்டானுங்கள்ல. தினம் தினம் இவனுங்களுக்கு இதே வேலையாக போச்சு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவங்க எல்லாத்தையும் பிடிச்சி யுவராஜ் சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுறானோ. இவனுங்களுக்கு போய் என்ன டீம் லீடராக அப்பாயின்மெண்ட் பண்ணாருப்பாரு, அவரை சொல்லணும். இதெல்லாம் ஒரு ஐடி கம்பெனி. இது ஐடி கம்பெனியா இல்லை மீன் மார்க்கெட்டான்னு எனக்கே டவுட் வருது. சே, இவ்வளோ ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களே, எவ்வளோ அமைதியாக வேலை பார்க்குறாங்க. எனக்கு கூட வந்து சேர்ந்ததுங்கண்ணே சனியனுங்க. என் டீம் மட்டும் ஏன் தான் இப்படி இருக்கோ என்று புலம்பிக் கொண்டே சம கோபமாக தன் டீமை பார்க்க சென்றார் டீம் லீடர் தினேஷ். அங்கே போய் பார்த்தால் தினேஷுக்கு பயங்கர ஷாக்கிங் காத்திருந்தது. ஏனென்றால் இவ்வளவு நேரம் பாட்டு ஆட்டம் என்று இருந்த அந்த இடமே ரொம்ப அமைதியாக அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த தினேஷுக்கு எதுவுமே புரியவில்லை. அப்போது தினேஷ், நான் என் ரூமில் தானே இருக்கேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்கள் எல்லாரையுமே கையும் களவுமா நான் பிடிப்பேன். அப்போ உங்கள் எல்லாத்தையும் நான் வச்சுக்கிறேன். கொத்தோட பிடுங்கிட்டு போய் யுவராஜ் சார் முன்னாடி நான் நிறுத்தலை. என் பேர் தினேஷ் இல்லை என்று கூறிக்கொண்டே அவர் அங்கிருந்து செல்ல எல்லோரும் ஒரு பெருமூச்சு விட்டார்கள். அப்போது இன்னொருவரின் முகத்தை இன்னொருவர் பார்த்து சிரிக்க ஆரம்பித்தார்கள். அச்சான், டிஎல் போயிட்டான்டா, வாடா இன்னொரு ஆட்டம் போடலாம் என்று விஜய் கூப்பிட, டேய் போதுண்டா, பாவம் நம்ம டிஎல் நம்ம பண்ணுற அரட்டையில் எப்போவும் ஏமாந்துக்கிட்டே இருக்காரு. கடைசி வரைக்கும் அவர் டீமில் இருக்க நம்ம தான் ஆட்டம் போடுறோன்னு பாவம் அவருக்கு தெரியல. இனி நம்ம ஆட்டம் பாட்டெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். உடனே எனக்கு ஒரு மெயில் அனுப்ப வேண்டியது இருக்குது. ஸோ நான் அதை பார்க்க போகிறேன் என்று கூறி உட்கார்ந்து தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான் சந்துரு. சரி என்று கூறி விஜயும் அமைதியாக அமர்ந்து தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தார். இதையெல்லாம் பார்த்து கொண்டே ரொம்ப அமைதியாக சிரித்தான் நம் கதையின் கதாநாயகன் அர்ஜுன். இவங்க எப்போவுமே இப்படித்தான். இவங்க இருக்க இடம் எப்போவுமே கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். காலையில் லேட்டாக வர்றது, அப்புறம் மாட்டினா அப்பத்தா செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறது, இல்லைன்னா பைப்பை பிடிச்சி மேலே ஏறி வந்து யாருக்குமே தெரியாமல் வேலை பார்க்குற மாதிரி நடிக்கிறது, பாதி நேரமும் கேன்டீனில் மீட்டிங் போடுறது, அடிக்கடி பாட்டு போட்டு கூத்தடிக்கிறது. இவங்க லைஃப் ரொம்ப ஜாலியாக தான் போயிட்டு இருக்கு. அமைதியாக தன் வேலையை தன் பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்க ஆர்ஜுனையும் இவங்க கூட சேர்ந்து வேலை செய்ய விடாமல் ரொம்பவே சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சேட்டை பிடிச்ச பசங்க. மறுபுறம் ஒரு சாதாரணமான ஒரு சின்ன வீட்டிற்கு முன்பு ஒரு ஸ்கூல் பஸ் வந்து நின்றுது. அதிலிருந்து ஒரு குட்டி பெண் இறங்கி பஸ்ஸில் இருக்கும் தன் நண்பர்களுக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு வீட்டிற்கு ரொம்ப சந்தோஷமாக
லக்ஷ்மி, நான் வந்துட்டேன் என்று கத்திக்கொண்டே ரொம்ப ஃபாஸ்டாக ஷூவை வெளியில் கழட்டி போட்டுவிட்டு, இல்லை இல்லை தூக்கி போட்டுவிட்டு உள்ளே வந்தவள் சாக்ஸ் ஒரு பக்கம், ஐடி கார்டு ஒரு பக்கம், பேக் ஒரு பக்கம் என்று தூக்கி போட்டுக்கொண்டே, லக்ஷ்மி, நீ எங்கே தான் இருக்க? ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு பாரத்தை சுமந்துட்டு வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் அது இருக்கா லக்ஷ்மி உனக்கு என்று கத்த ஆரம்பித்தாள். ஆமாம் ஆமாம், மேடம் போருக்கு போயிட்டு வந்திருக்காங்க, அதனால் ஸ்பெஷலாக கவனித்து தான் ஆகணும். இன்னைக்கு உன்னோட டே எப்படி போச்சு என்று லக்ஷ்மி கேட்க, சூப்பராக போச்சு லக்ஷ்மி என்று கூறிக்கொண்டிருக்க, சரி சரி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, உன்னோட பர்த்டேக்காக அம்மா உனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் பண்ணி வச்சுருக்க, சாப்பிட்லாம், சரியா போ என்று லக்ஷ்மி கூறினாள். என்னை மொக்க பண்ணதெல்லாம் போதும், ஆமாம் அண்ணன் வருவான்ல என்று அவள் ஆர்வமாக கேட்க, அதுக்கு லக்ஷ்மியின் முகம் மாறியது. லக்ஷ்மியின் முகமாற்றத்தை பார்த்த அந்த குட்டி பெண் புரிந்து கொண்டாள். அவள் குவித்து கொண்டாள். அதற்கு லக்ஷ்மி, பாப்பா, நிலா பாப்பா இதுக்கெல்லாம் கோச்சிக்கலாமா? யாராவது இதுக்கெல்லாம் கோச்சிப்பாங்களா? அண்ணன் வருவாம்மா, அவன் எப்படி என் குட்டி பாப்பாவோட பர்த்டேக்கு வராமல் இருப்பான்? நம்ம வீட்டோட சுச்சுவேஷனுக்காக தானே அவன் கஷ்டப்படுறான். அதை நீயும் நானும் புரிஞ்சுக்கணும்ல. என் நிலா பாப்பாவோட பர்த்டேக்கு உங்களோட அண்ணன் கண்டிப்பாக வருவான், ஆனால் கொஞ்சம் லேட்டாக வருவான், சரியா என்று அம்மா சொல்ல, போங்கம்மா, நீங்கள் எப்போவுமே இப்படி தான் உன் பையனுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இரு. நீ பண்ணுற சப்போர்ட்னால தான் அவன் கட்டு போய் கிடக்கான். எப்போ பாரு வேலை வேலை வேலைன்னு சொல்லி வேலையே கட்டிக்கிட்டு அழுகுறான். ஒன்று பண்ணு, உனக்கு மருமகளெல்லாம் தேடாத, அந்த ஆஃபீஸே கட்டி வச்சுடு என்று சம கடுப்பாக நிலா கூற, இதை கேட்டு லக்ஷ்மி சிரித்தாள். சரி சரி, நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகு, புது ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்கோ, அப்புறம் உன்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு வருவாங்க, அண்ணனும் வருவான், நம்ம எல்லாரும் கேக் கட் பண்ணி நம்ம பார்ட்டியை என்ஜாய் பண்ணல குட்டி என்று கூறி சிரித்தாள் லக்ஷ்மி. சரி என்று கூறி நிலா தன் அறைக்கு செல்ல லக்ஷ்மி கிச்சனுக்கு சென்றாள். மறுபுறம், என்ன மச்சான், வீட்டில் பெரிய ஃபங்க்ஷன் வச்சுருக்க போல இருக்கே, ஏன் எங்களெல்லாம் கூப்பிட மாட்டியா? கூப்பிட்டா நாங்களாம் வரமாட்டோமா என்று சந்துரு கிண்டலாக கேட்க, டேய், உங்களெல்லாம் கூப்பிடாம எப்படிடா? சொல்லப்போனால் நான் உங்களை தான் ஃபஸ்ட்டு கூப்பிடணும்னு நினச்சேன், ஆனால் ஒர்க் ப்ரெஷர்லாம் நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பெரிய ஃபங்க்ஷன் எல்லாம் இல்லைடா, தங்கச்சி ஆசைப்பட்டதுனால ஒரு குட்டி ஃபங்க்ஷன் தான். அவள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்ருக்கா, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்ருக்கேன், அவ்வளோதான். அம்மா கையாலே கேக் செஞ்சு கட் பண்ணுறது தான் ஃபங்க்ஷனே. பெருசாக பண்ணுற அளவுக்கெல்லாம் எங்களுக்கு வசதி இல்லைப்பா. சரி, நீங்கள் எல்லோரும் மறக்காமல் 6 மணிக்கு வந்துடுங்க, சரியா என்று ஆர்ஜுன் கூறிக்கொண்டே ஆர்ஜுன் சந்தோஷமாக தன் வீட்டுக்கு கிளம்பினான். அச்சச்சோ, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீலா இன்றைக்கி என்ன சும்மா விட மாட்டா. இதில் சீக்கிரமாக கடைக்கு போய் அவளுக்கு கிஃப்ட்டு வேறு வாங்கணும், அது சர்ப்ரைஸ் வேறு பண்ணணும், நான் என்ன பண்ணுறது என்று தனக்குத்தானே புலம்பியவன் ரொம்ப ஃபாஸ்டாக பைக்கை ஓட்ட ஆரம்பித்தான் ஆர்ஜுன். மறுபுறம் தன் அண்ணன் தனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த ஒரு அழகான ஃப்ராக்கை போட்டு அதுக்கு மேட்சிங்கான வளையல் கம்மல் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக பார்பி பொம்மை மாதிரி ரெடியாகி வந்தாள் நீலா. அவளை பார்த்த உடனேயே ரொம்ப அழகாக இருக்க, அப்படியே பொம்மை மாதிரி, யாருக்குன்னு என் செல்லத்துக்கு பற்றக்கூடாது என்று லக்ஷ்மி கூற அவளும் சிரித்தாள். நிலாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்தாங்க. ஆனால் நிலாவோட கண்கள் மட்டும் வாசலையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதை கவனிச்ச லக்ஷ்மி, சரி பசங்களா, கேக் கட் பண்ணிடலாம், டைம் ஆச்சு, அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் நான் ஜூஸ் கொண்டு வரேன், சாப்பிடலாம் சரியா என்று கூறிக்கொண்டே கிச்சனுக்கு போய் எல்லாருக்கும் ஜூஸ் கொண்டு வந்தாள். ஆனால் நிலா மட்டும் தன் அண்ணனுக்கு திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணி கொண்டே இருக்க அவன் எடுக்கவே இல்லை. இது நிலாவுக்கு கோபமும் டென்ஷனும் கொடுத்தது. இவனுக்கு எப்போ தான் பொறுப்பு வரப்போகுதோ தெரியலை என்று அவள் புலம்ப ஆரம்பித்தாள். மறுபுறம் 6 மணி ஆயிடுச்சு. ஆர்ஜுனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வந்து நிலாவுக்கு விஷ் பண்ணாங்க. அவங்கள பார்த்த நிலா, அண்ணா எங்கே என்று கேட்க, அவன் வருவாம்மா, இன்றைக்கி அவனுக்கு ஒரு மீட்டிங் இருந்தது, அதை முடிச்சுட்டு உடனே அவன் வந்துடுவான் சரியா அப்படின்னு சொன்னாங்க.
இதை கேட்ட நிலாவுக்கு ஆர்ஜுன் மேலே செம கோபம் வந்தது. என்னோட பர்த்டே தவிர அவனுக்கு மீட்டிங் தான் ரொம்ப முக்கியமா, வரட்டும் அவனுக்கு இருக்கு என்று டென்ஷன் ஆனா நிலா. அவனுக்காக காத்திருந்து காத்திருந்து மணி 7 ஆயிடுச்சு. ஆனாலும் ஆர்ஜுன் வரவே இல்லை. நிலாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆனதுனால வேற வழியே இல்லாமல் நிலா கேக்கை கட் பண்ணான். லக்ஷ்மி நிலாவோட முகத்தை அப்படியே பார்க்க அவன் முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமலே இருந்தது. இதை லக்ஷ்மி கவனிச்சாங்க. ஆனால் பாவம் அவங்க என்ன பண்ண முடியும்? அவன் கையில் கத்தியை கொடுக்க அவன் வெட்ட போகிற நேரம் வெளியில் பயங்கரமான பாட்டு சத்தம் கேட்டுச்சு. இதை கேட்ட நிலா, இது யார் இவ்வளோ சத்தமாக பாட்டு போட்டிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வெளியில் போய் பார்த்தா. அங்கே அவளுக்கு ரொம்பவே பிடிச்ச கார்ட்டூன்ஸ், மிக்கி மவுஸ், சிண்ட்ரெல்லா, ஸ்னோ ஒயிட், பியூட்டி அண்ட் த பீஸ்ட், இந்த மாதிரி ரொம்ப பாப்புலரான ஃபேரிடேல் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து நின்னாங்க. இதெல்லாமே நிலாவுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே பிடிக்கும். இது எல்லாத்தையும் அவள் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்க நேரம் வான வேடிக்கைகள் வெடிக்க ஆரம்பிச்சுது. அது எல்லாம் நிலா செம ஹாப்பியாக பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனால் அவளோட கண்கள் அவளோட அண்ணனை மட்டுமே தேடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் நிலாவுக்கு ஒருவேளை இந்த பொம்மையில் ஏதாவது ஒன்று தான் அண்ணனாக இருப்பானோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அதை காமிக்காமல் அவள் சிரித்து ரொம்ப சந்தோஷமாக அந்த பொம்மைகளை பார்த்துக்கிட்டே இருந்தா. அப்போ எல்லா பொம்மைகளும் ஒன்று ஒன்றா தள்ளி போக ஆரம்பிச்சுது. பொம்மைகள் எல்லாத்துக்கும் பின்னாடி எல்சா, ஆனா, அதுக்கப்புறம் ஓலாஃப் நின்றுட்டு இருந்தாங்க. அதாவது ஃப்ரோசன் ஃபேமிலி. நீலா அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷமானா. அப்போது லக்ஷ்மி டைம் ஆனதுனால அந்த பொம்மைகளோட சேர்ந்து ஆர்ஜுன் அப்புறம் நிலாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கேக்கை கட் பண்ண முடிவு எடுத்தாங்க. ஆனால் நிலாவோ கேக்கை கட் பண்ணாமல் ஒரு பொம்மை பக்கத்தில் போய், அண்ணா இது நீ தானே? எனக்கு தெரியும் இது நீயாக தான் இருப்ப. ஓ நிலா பாப்பாவோட பர்த்டேக்கு நீ எப்படி வராமல் இருப்ப அப்படின்னு கேட்க, அந்த மிக்கி மவுஸ் காஸ்டியூம் போட்டவன் அவன் முன்னாடி முட்டிக்கால் போட்டு அவனோட ஹெல்மெட்டை கழட்டுறான். ஆமாம், என் நிலா பாப்பாவோட பர்த்டேக்கு நான் இல்லாமல் எப்படி அப்படின்னு ஆர்ஜுன் கேட்டான். இதை கேட்ட நிலா ஓடி போய் அண்ணா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிட்டா. இதை பார்த்து லக்ஷ்மி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. சரி சரி டைம் ஆச்சு, வாங்க கேக்கை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிலா கேக்கை கட் பண்ணி அவன் அண்ணனுக்கு ஊட்டி விடுற மாதிரி போய் அவன் முகம் ஃபுல்லாக கேக்கால் பூசி விட்டுட்டான். இது எல்லாருமே சிரித்தாங்க. இப்படியே எல்லாருக்குமே ஊட்டி விட்ட நிலாவை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இப்படி இங்கே ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்க இந்த காஸ்டியூம் இருக்க எல்லாருமே அவங்க ஹெல்மெட்டை கழட்டினாங்க. அவங்க எல்லாரும் வேறு யாருமே இல்லை, ஆர்ஜுனோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இதை பார்த்து நிலா சிரிக்க, அதுக்கப்புறமா எல்லாரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பார்ட்டி இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஆர்ஜுனுக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சது. அவன் முகமே ஒரு மாதிரியாக மாற ஆரம்பிச்சது. ஆனால் இது யாருமே கவனிக்கலை. எல்லாரும் ரொம்ப ஜாலியாக பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன தான் ஆர்ஜுனுக்கு தலை சுற்றிக்கிட்டு இருந்தாலும் அவன் அதை வெளி காமிக்காமல் சிரித்த முகத்தோடையே இருந்தான். ஏன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் நிலா பாப்பா கஷ்டப்படுவா அப்படிங்கிறதுனாலயே அவன் சிரித்த முகத்தோடு நின்னான். ஆனால் ஆர்ஜுனால் ரொம்ப நேரம் அதை தாக்கு பிடிக்க முடியலை. எல்லாரும் ஆட்டம் பாட்டம்னு ஆடிக்கிட்டு இருக்க நேரம் ஆர்ஜுன் மட்டும் கொஞ்சம் பின்னாடி போய் அவன் தலையில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே நின்னான். அதுக்கப்புறமா தன்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே மயங்கி கீழே விழ போகிற நேரம் ஒரு கை ஆர்ஜுனை அப்படியே தாங்கி பிடிச்சிச்சு. உறவு மலரும்.